தல அஜித் மற்றும் இயக்குனர் மகள் திருமேனி கூட்டணியில் தற்போது தியேட்டர்களில் வெளியாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் தொடர்ந்து அனைத்து தியேட்டர்களிலும் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. நேற்று முதல் இதுவரைக்கும் பார்த்தோன்னா அனைத்து காட்சிகளுமே ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போயிருக்கு. அந்த வகையில் இந்த திரைப்படம் நம்ம தல அஜித் ரசிகர்கள் தரப்பில் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த திரைப்படம் நேற்று முதல் பார்த்தோன்னா இதுவரைக்கும் அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த நிலையில் ஸ்ரீதர் பிள்ளை அவங்க விடாமுயற்சி சென்சேஷனல் டே 1 ஓப்பனிங் ஃபார் ஏகே அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான தகவலை வெளியிட்டிருக்காங்க. மேலும் நாகநாதன் விடாமுயற்சி எக்ஸ்ட்ராடினரி டே 1 அக்ராஸ் தமிழ்நாடு அண்ட் கேரியர் ஹையஸ்ட் ஓப்பனிங் டே ஃபார் ஏகே இன் தமிழ்நாடு அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் இந்த விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகி முதல் நாளான நேற்று இந்த திரைப்படம் உலகம் முழுவதுமாக எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பெற்றிருக்கு அப்படிங்கிற முழு வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த விடாமுயற்சி திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே இந்த திரைப்படம் உலக அளவில் ரெக்கார்ட் பிரேக்கிங் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இந்த படத்தின் வசூலும் மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. அதே மாதிரியே பார்த்தோன்னா இந்த விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே வசூல் செய்து ஒரு பிரம்மாண்டமான வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற முழு வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. மேலும் உலகம் முழுவதுமா முதல் நாளில் மட்டுமே இந்த விடாமுயற்சி திரைப்படம் கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேலே வசூல் செய்து ஒரு பிரம்மாண்டமான வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. இப்படி பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் திரைப்படம் வெறும் முதல் நாளிலேயே உலகம் முழுவதுமா 85 கோடிக்கு மேலே வசூல் செய்திருப்பது ஒரு பிரம்மாண்டமான வசூல் சாதனையாக பார்க்கப்படுது. அதோடு தமிழ்நாட்டிலும் பார்த்தோம்னா 40 கோடிக்கு மேல வசூல் செய்திருப்பது தல அஜித் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் சினிமா வட்டாரங்களிலும் அனைவருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி பார்க்கும்போது வசூல் ரீதியாகவும் இந்த விடாமுயற்சி திரைப்படம் ஒன் ஆஃப் ஆல் டைம் மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இயக்குனர் மகள் திருமேனி மற்றும் நம்ம தல அஜித் கூட்டணிக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் வரப்போகிற நாட்களிலும் இந்த விடாமுயற்சி திரைப்படம் மேலும் பல வசூல் சாதனைகளை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கீங்க? இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சீன் எது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபேஸ் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.